நீங்க வந்து ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து செட்டில் ஆகி அப்படியே சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கண்டென்ட் அது தொடர்ந்து பாருங்க. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது என்ன ரேட்ஸ், என்னென்ன மாதிரி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுங்க. பார்த்தா 3D மாடல்ல வந்து இந்த இக்ளூ டைப்ல வந்து நீங்க எனக்கு காமிச்சிருந்தீங்க இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இந்த 70 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ரெசார்ட் வந்து நாங்க 2 லேயர்ல நாங்க கொடுத்துருக்கோம். டபுள் டெஸ்க் மெத்தட்ல கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ரிவர் வியூல இருக்கும், இன்னொன்று பியூட்டிஃபுல்லா மவுண்டைன் வியூல இருக்கும். மேல இருந்து ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் வந்து கிராஸ் மாதிரி தெரியும், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா தான் அது ஒரு ரெசார்ட் மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா லேண்ட்ஸ்கேப்பிங் மெத்தட்ல நாங்க பண்ணிருக்கோம். ரெசார்ட்ல ஸ்டே பண்ணக்கூடியவங்களுக்கு நாங்க இங்க மோர் தென் 50+ அமெனிட்டிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த அமெனிட்டிஸ் எல்லாமே அவங்க வந்து யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் ஆம்பி தியேட்டர், மியாக்கி ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், டவர் ரெஸ்டாரண்ட், இண்டிபெண்டன்ட் ஸ்விமிங் பூல், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஃபிஷ் பாண்டிங், இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸும் அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். நிச்சயமா நீங்க சொல்றதை நான் 3D மாடலிங் பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் பண்றோம் அப்படின்னாலுமே எனக்கு ஹைலைட்டடா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கிறனால நான் நேராக வந்தேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இக்ளூ டைப், ஏன்னா இப்போ அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்களா சார்? அதனால நம்ம இப்போ நிற்கிற இடம் வந்து ஓப்பன் ஆம்பி தியேட்டர் 500 to 700 சீட்டட் கெப்பாசிட்டியில் நாங்கள் இது பிளான் பண்ணியிருக்கோம். 7 டெஸ்க்ல 7 லேயரில் வந்து நாங்கள் இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், பர்த்டே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், கார்பரேட் ஆஃபிஷியல் பார்ட்டிஸ் எதுவானாலும் நீங்கள் ஓப்பன் ஆம்பி தியேட்டரில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஃப்ரீயாக பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், மைரா ரெசார்ட்டில் பிளாட் வாங்குறவங்களுக்கும் அது இல்லாமல் இங்கே ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணக்கூடியவங்களுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். ஓகே.